வேளாண்மையில் சிறந்த தஞ்சை மாவட்டம் எல்லா துறையிலும் சிறக்க வேண்டும் என்று கடந்த 5 ஆண்டுகளில் நிறைய பணிகளை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். முக்கியமான சிலவற்றை மட்டும் ஹைலைட்டா சொல்லணும்னா, டெல்டா பகுதியினுடைய முதல் டைடல் பூங்காவா தஞ்சாவூர் பிள்ளையார்பட்டியில் நான் திறந்து வச்ச நியோ டைடல் பார்க் திறந்து வச்சு 2 வாரத்தில் அது ஃபுல்லாயிடுச்சு. இப்போ தஞ்சாவூருக்கு இன்னொரு டைடல் பார்க் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. மாநிலத்திலேயே முதல் முறையா ஒரத்தநாடு வட்டம் பஞ்சநதி கோட்டை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரடி கொள்முதல் நிலையம், பெருநிலையம், நெல் தூற்றுவதில் இருந்து சரக்கு மூட்டையில நெல்லை நிரப்பி தைப்பது வர எல்லாமே இயந்திரமாம். இதனால நாளொன்றுக்கு 5000 மூட்டைகள் நெல் கொள்முதல் செய்ய முடியும். பேராவூரணி வட்டத்தில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்காக பொது வசதியாக்க மையம், திருவையாறு கூட்டு குடிநீர் திட்டம், திருவையாறு பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்வு, பட்டுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம், பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் மகப்பேறு பிரிவுக்கு கூடுதல் கட்டடம், திருவிடைமருதூரில் புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திருக்காட்டுப்பள்ளி அரசு கல்லூரி, தஞ்சாவூர்ல சிவகங்கை பூங்கா புதுப்பிப்பு, தஞ்சாவூர்ல குழந்தைகளின் அறிவியல் தாகத்தை வளர்க்கக்கூடிய ஸ்டெம் பார்க், தஞ்சை ஆமினி பேருந்து நிலையம், மாமன்னர் ராஜராஜன் பிறந்த ஐப்பசி சதய நாள அரசு விழாவாக கொண்டாடுகிறோம். கும்பகோணம் நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தி இருக்கிறோம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுகிற நம்முடைய மாணவர்களுக்கு கும்பகோணத்தில் அறிவுசார் மையம் மற்றும் நூலகம். இது மட்டுமல்ல, கும்பகோணத்தில் புதிய பேருந்து நிலைய பணிகளும் நடைபெற்று வருது. திருவையாறு திருக்காட்டுப்பள்ளியில் புதிய பேருந்து நிலையங்கள் அமையவிருக்கு. ஒரத்தநாடு வட்டம் நடுவர் கிராமத்தில் 170 கோடி மதிப்பிலான புதிய சேமிப்பு கிடங்கு பணிகள் விரைவில் முடிக்கப்படவிருக்கிறது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக வளாகத்தில் மிகப்பெரிய சோழர்கள் அருங்காட்சியகம் அமைக்க அடிக்கல் நாட்டி இருக்கிறேன். அந்த பணிகள் முடிந்து திறந்த பிறகு அதை பார்ப்பதற்காக பல்வேறு இடத்திலிருந்து தஞ்சாவூருக்கு வரப்போறாங்க. மதுரைக்கு ஒரு கீழடி, நெல்லைக்கு ஒரு புறநகர் அருங்காட்சியகம் போல இனி தஞ்சைக்கு சோழர்கள் அருங்காட்சியகம் இருக்கும். செங்கிப்பட்டி மற்றும் பாளையப்பட்டி தெற்கு கிராமத்திலையும் பட்டுக்கோட்டை வட்டம் ராஜமடம் கிராமத்திலையும் சிப்காட் தொழிற்பேட்டை அமையவிருக்கு. அதிலையும் ராஜமடத்தில் அமைகிற கடல்சார் உணவு பதப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதி பூங்காவில் 2000 பேருக்கு வேலை கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேல ஆளுநராக இருந்த ரவி அவர்கள் வரவே கூடாது என்று நினைத்து தடுத்த கும்பகோணம் கலைஞர் பல்கலைக்கழகத்தையும் திராவிட மாடல் 2.0 அமைச்சு அதை திறந்தே தீருவோம். நானே நேரில் வந்து திறந்து வைப்பேன், இது உறுதி. நீங்க 100% வெற்றியை மட்டும் கொடுங்க. தஞ்சை மாவட்ட வளர்ச்சியை இனி யாராலும் தடுக்க முடியாது. இப்படி தொகுதி வாரியா துறை வாரியா இத்தனை பணிகளை செய்கிற காரணத்தால தான் கம்பீரமா திமிரா ஒரு ஆணவத்தோட உங்க முன்னாடி வந்து நின்று வாக்கு கேட்க வந்திருக்கேன். நம்முடைய சாதனையை சொல்ற இந்த நேரத்தில்
இன்னொரு அதிர்ச்சியான செய்தியை உங்ககிட்ட சொல்லியாக வேண்டியிருக்கு. சீர்காழி, கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய ஊர்களை பிரச்சாரத்தை முடிச்சிட்டு நான் சென்னைக்கு போனதும் அதிகாரிகள் ஒரு கடிதத்தை என்கிட்ட காமிச்சாங்க. என்ன தெரியுமா அது? பழனிசாமியுடைய ஓனராக இருக்கிறாங்க பாருங்க, ஒன்றிய பாஜக அரசு. பழனிசாமியுடைய ஓனர் அவங்க தான், ஒன்றிய பாஜக அரசு. தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய கடிதம் அது. தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கு. இப்படி கூட ஒருத்தரால யோசிக்க முடியுமா என்பது போல அந்த கடிதம் அமைஞ்சிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்லா கவனிங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய ஊக்கத்தொகையால நெல் உற்பத்தி நிறைய பெருகி வருதாம். அப்படி பெருகிற காரணத்தினால பல்வேறு பிரச்சனைகள் உருவாகுதாம். அதனால தமிழ்நாடு அரசு நெல்லுக்கு வழங்கிட்டு இருக்கக்கூடிய ஊக்கத்தொகையை மறுபரிசீலனை செய்யணுமா. இந்த கொடுமை பாருங்க. மொத்தத்தில் நெல்லுக்கு ஊக்கத்தொகை வழங்கக்கூடாது என அறிவுறுத்தி ஒன்றிய அரசு நமக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்தவர் என மூச்சுக்கு மூச்சு சொல்லிக்கிற அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய நிதி அமைச்சகம் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கு. உண்மையிலே தமிழர் என்ற உணர்வு இருந்தா இதுக்காவது பழனிசாமி அவர்கள் வாய் திறந்து அவங்க ஓனரான பாஜகவை கண்டிப்பாரா? வெக்கம், மானம், சூடு, சுரணம் இருந்தா பாஜகவை கண்டிக்க எடப்பாடி தயாரா? இல்ல அசிங்கமா வழக்கம் போல அவதூறு பேச மட்டும்தான் அவர் வாய் திறப்பாரா? விவசாயிகளுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் இது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட நான் நினைவுபடுத்துறேன். 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த போலி விவசாயி பழனிசாமி ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு உணவளிக்கக்கூடிய வேளாண் பெருமக்களுக்கு மாநில அரசு வழங்குகிற நெல்லுக்கான ஊக்கத்தொகையை ₹1 கூட அவர் உயர்த்தி தரல. பச்சை துண்டை போட்டுக்கிட்டு பழனிசாமி விவசாயிகளுக்கு பண்ணதெல்லாம் பச்சை துரோகம் தான் பண்ணார். இதுவே நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் இந்த ஊக்கத்தொகையை சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ₹70 ₹156 ஆகும். பொதுரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ₹50 ₹131 உயர்த்தி வழங்கியிருக்கிறோம். அதனாலதான் நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ₹2500 வழங்குவோம்னு 2021ஆம் ஆண்டு திமுக தேர்தலுக்கு சொன்னதை செஞ்சு காட்டியிருக்கோம். செஞ்சோமா இல்லையா? கடந்த 5 ஆண்டுகள ஊக்கத்தொகை மட்டும் ₹2500 கோடி அதிகமான நிதி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு இதனால 30 லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருக்காங்க. நான் மீண்டும் இந்த தஞ்சை மண்ணில் நின்று உறுதியா சொல்றேன், நெல் குவிண்டால் ஒன்றுக்கு ₹2500 என 2021ஆம் ஆண்டு தேர்தலுக்கு சொன்னபடியே செஞ்சோம். அதே போல இப்போ 2026 தேர்தல் அறிக்கை சொல்லியிருப்பது போலவே அடுத்த அமையவிருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் குவிண்டால் ஒன்றுக்கு ₹3500 வழங்க போகிறோம் என்று உறுதியா சொல்றேன். ஒன்றிய பாஜக அரசும் அடிமை பழனிசாமி அதிமுக சேர்ந்து இதை தடுக்க என்ன முயற்சி பண்ணாலும், எவ்வளவுதான் தடுக்க திட்டமிட்டாலும் அதையெல்லாம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முறியடிப்பான். உலகத்துக்கே உணவளிக்கிற விவசாயிகளுக்கு உரிய விலையை நான் நிச்சயம் உறுதி செய்வேன். முடிஞ்சா தடுத்து பாருங்க. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.